இந்த செய்தி கேட்கும் போது சாப்பிட்ருப்பீங்க. ஏன் சாப்பிட்றீங்க? பசி. நேற்று ராத்திரி சாப்பிடல, லேட் ஆகிடுச்சா, அப்படி சும்மா படுத்துட்டேன், காலையில் ஒரே பசி, அதான் நீங்கள் பேசும் முன்னாலே சாப்பிட்றான்னு யோசித்தேன், நீங்கள் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படிமே பரவாயில்ல, சாப்பிட்டுட்டே கேளுங்க, ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. பசி அது எல்லாருக்கும் இருக்கிற பசி. இந்த பசி நான் பார்க்கும்போது ஒரு 3 விதமாக அந்த பசி இருக்கிறது. எப்படி கேளுங்க. நம்பர் 1 சரீர பிரகாரமான பசி. இது மற்ற மனிதர்களுக்கும் பசி இருக்குது, மிருகத்துக்கும் பசி இருக்குது. மிருகத்து பசி இல்லாம இல்ல, அது பசி இருந்தாலும் அங்கங்க அலைஞ்சிட்டு வருது எல்லாமே. சோ மிருகத்திற்கும் பசி இருக்கிறது, நமக்கும் பசி இருக்குது. இந்த சரீர பசி என்பது யாரும் தவிர்க்க முடியாத ஒன்று. அந்த பசி இருக்கிறதுனால தான் வாழ்க்கையில நான் முன்னேறணுமேன்ற ஒரு ஆசை ஒன்று வருது. சில சமயத்துல குடும்பத்துல ஏற்படுற வறுமை நிமித்தமாக பசியை ஆற்ற முடியாத அளவிற்கு தரித்திரம் தாண்டவம் ஆடலாம். அந்த மாதிரி போற வேலை அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும். நான் 69வது வருஷம் அக்டோபர் மாதம் 23ஆம் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி சொன்னேன். முன்னால 68க்கு முன்னெல்லாம் 62ல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கஷ்டம்னா பசினா அந்த கண்ணதாசன் சொன்னாரு, பசின்றதே கொடுமை, அது இளமையில பசி வருது அதை விட கொடுமை அப்படின்னாரு. இளமையில வறுமை வருது அதை விட கொடுமை அப்படின்னாரு. கொடுமை பயங்கர வேதனைப்பட்டு. ஆனால் சரீர பசி அப்படின்னு என்ன தெரியும், எல்லாரும் பகிர்ந்து கொள்கிறோம். நமக்கு தெரியுது பசி வந்தோடனே எதாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிடுறோம். 2வது பசி ஒன்று இருக்குது, அழகு பசி. அழகா இருக்கணும். நீ கமர்ஷியல்லாம் பார்த்துருப்பீங்க டிவியில், அவள் சேலை என் சேலையை விட வெளுப்பா அப்படி கேட்பாங்க. ஏன்? பசி. அவள் வேலையா போட்டா நானும் வேலையா போடணும். இது எல்லாருக்குள்ள இருக்கிறது தான். அது நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க என்ன பண்றாங்க, வாங்கி போய் உங்கள் ஒரே வாரத்திலே உங்க முகமெல்லாம் நீங்கள் ஃபேர் ஆகி விடுவீர்கள், யூஸ் ஃபேர் அண்ட் லவ்லி அப்படின்றாங்க. என்னவா மக்கள் அழகா இருக்கணும். கருப்பா இருக்கிறது நமக்கு இஷ்டமே கிடையாது, தெரியுமா? அது உங்களுக்கு ரொம்ப அதாவது இவர் ஐயா கலர் கேரண்டியா இருப்பாரு. பாக்குற பொண்ணு மட்டும் சிவப்பா வேணுமா? ஏன் அந்த பொண்ணு அப்படி சொன்னா என்ன ஆகும்? நான் எனக்கு கலர் கண்டியாது, எனக்கு அந்த மாப்பிள்ளை வேணாட்ட என்ன பண்றது? அழகு பசி எல்லாருக்கும் இருக்குது, தப்பே கிடையாது. நான் இப்படி சொன்னதுனால ஃபேர் அண்ட் லவ்லி போட விட்டுற போறீங்க, போடுங்க. என்னென்ன படுது போடுங்க, போட்டு நல்லா தாங்க. என்ன கெட்டு போச்சு? டாக்டர் ஜான் ஓஸ்டின் சொல்வார், அவரு தகர டப்பாவுக்கு பெயிண்ட் அடிச்சா பிரமாதமா இருக்கும் பாரு. அதனால பண்ணுங்க, தப்பு ஒண்ணுமே கிடையாது. அழகு பசி எல்லாருக்குமே, அது மிருகத்தை கிடையாது, நமக்குள்ள மட்டும்தான், மனிதர்களும் மட்டும்தான். நம்ம நல்லா டிக்கா ட்ரெஸ் பண்ணணும், ஒரு டை கட்டணும், நல்லா வெள்ளை வேஷ்டி கட்டணும், வெள்ளை ஷர்ட் போடணும், நல்ல அருமையான சேரீ கட்டணும், மேட்சிங்கா போடணும் ஆசை இருக்குது. அழகு பசி, சரீர பசி, அழகு பசி. கிறிஸ்தவ கவிராணி, நான் சொல்ற கிறிஸ்தவ கவிராணி சகோதரி சாரா நௌரோஜி பிரமாதமா சொல்லுவாங்க, அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. இப்படி இயேசுவோட வருவாய் தருணம் இது பாட்டு ஒன்று பாடி வச்சிருப்பாங்க. வேண்டியதுதான். சரீர பசி தவிர்க்க முடியாது, அழகு பசி தேவையானதுதான். அதை விட இயேசு ஒன்று சொன்னார், மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே. மிக அருமையான வார்த்தை. இயேசு ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா அது ஒரு அர்த்தம் சொல்ல மாட்டார். அதுல ஒரு பொருள் இருக்கிறது, அதிலே வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. அதனால சொல்றார் பாருங்க, மத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம், நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் அப்படின்னு போட்டாரு ஒரு வார்த்தை. ஹேட்ஸ் ஆஃப். என்னது? அதாவது சொல்லுன்னா சொல்லு, இதுதாங்க சொல்லு. நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள். சரீர பசி கொஞ்ச நாள் தான். ஒரு 60 வயசு போன பிறகு பசி எடுக்காது. என்ன சாப்பிட்டாலும் கொஞ்சம் சாப்பிட்டா கூட வேற நிறைஞ்சு போயிடும். 20 வயசுல கபகபன்னு எடுத்து கொட்டுறது 60 வயசு வரும்போது இறங்கிடுது. சொல்றாங்க அவங்களே, என்னங்க பசியே எடுக்கல. ஒன்னு சொல்றேன், பசி எடுக்காது, தாகம் இல்லாது போகுமேயானால் சரீரத்திலே ஏதோ என்ற அர்த்தம். பசி இல்லை என்று சொன்னால் அப்படின்னா ஒரு குரூப் இருக்குது. குரூப் சென்னையில கேட்டீங்கன்னா கீழ்பக்கத்தில் இருக்கிறாங்க எல்லாரும் பேரு, கல்ற தோட்டம்னு பேரு, லைனா படுத்திருப்பாங்க. யாரும் கிடையாது, யாரும் எனக்கு பசின்னு கேட்க போறதே கிடையாது. தான் பசி இருக்கும். அப்போ அழகு பசி. அழகு எவ்வளவு நாளைக்கு? நான் ஒரு பெரிய நடிகை, இங்க இல்ல மேல்நாட்டுல, வயசாகுதேன்னுட்டு கண்ணாடியை பார்த்து வயசாகுது தற்கொலை பண்ணி கொண்டவள், மிகப்பெரிய பிரபலமான ஒரு நடிகை அவள். வயதாகிறது என்று சொல்லி தற்கொலை பண்ணி கொண்டவள், சுருக்கம் விழுகிறது என்று சொல்லி என்னதான் நம்ம பெயிண்ட் அடிச்சாலும் சரி, என்னதான் போட்டு சாந்து பூசினாலும் சரி, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் காமிச்சு கொடுத்துறது இல்ல.
காமிச்சு கொடுத்துறது இல்ல. என்னதான் இந்த மாஞ்சாங்க போட்டா கூட தெரிஞ்சு போயிடுது இல்ல. ஐயா மாஞ்சம் இங்க சுருக்கம் விழுதே, ஐயா மேலதான் மாஞ்சி அடிச்சுக்காரு, இங்க சுருங்கி சுருங்கி கிடக்குது கருத்தெல்லாம். அது என்ன பண்றது? அது அழகு பசி நிக்காது அது ரொம்ப நாளைக்கு. அப்போ எந்த பசி திருப்தி கொடுக்கும்? சரீர பசி திருப்தி கொடுப்பதில்லை, அழகு பசி திருப்தி கொடுப்பதில்லை. வாழ்க்கையில பசின்னு வந்தா திருப்தின்னு ஒண்ணு இருக்கணும். திருப்தி இல்லாட்டி போனா அப்புறம் என்ன பிரயோஜனம்? நிறைய பேர் சொல்லுவாங்க காசு கொடுக்கறது பெருசு இல்லைங்க, அதை போய் சாப்பிட்ட வாய்க்கு ருசியா திருப்தியா இருக்க வேண்டாமா கேட்பாங்க அந்த மாதிரி. அப்போ திருப்தி என்பது மனுக்குலத்திற்கு இருக்கிற ஒரு ஏக்கம், திருப்தி வேண்டும். அதான் இயேசு சொன்னார், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதினா என்னது? வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனத்தில், இயேசுவே நமக்கு ஞானமும் நீதியுமாக இருக்கிறார் என்று சொல்லி. ஆண்டவர், கர்த்தர், தேவன், தேவாதி தேவன், அவர் மீது பசி இருக்க வேண்டும். ஆண்டவரை தேடுகிற பசி இருக்க வேண்டும். இன்னைக்கு வாழ்க்கையில வந்துட்டு டாஸ்மாக தேடி ஓடுறதுனால ஏதோ ஒரு ஏக்கம், சினிமா தியேட்டர் ஓடுறது தேடி ஓடுறது எதனால? ஏதோ ஒரு ஏக்கம். அந்த ஏக்கத்தை தீர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் மக்கள் இன்றைக்கு பல காரியத்தில் ஈடுபடுகிறார்கள், பல காரியத்திலே. அப்போ அந்த திருப்தி எங்கே வரும்? திருப்தி இல்லாத வாழ்க்கையே கிடையாது. அந்த திருப்தி வர வேண்டும் என்று சொன்னால் நீதியின் மீது பசிதாக உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மனிதன் உருவாக்கப்பட்டதே ஆண்டவரை தேட வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை உள்ளே வைத்து தான் உருவாக்கப்பட்டான். யாராக இருந்தாலும் சரி, மதங்க பெருசு கிடையாது, மதமே எடுக்க வேண்டாம். எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, கடவுளே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை ஒன்று வருகிறதா? நான் கடவுள்னு சொல்றது கிடையாது. அது ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, விட்டுறலாம், அதை நான் அப்புறம் பேசுறேன். இன்னைக்கு இப்போ உள்ள பாயிண்ட் வரைக்கும் கவனிங்க. அந்த ஆண்டவரே ஏதாவது அந்த ஒரு மனம் திரும்புதா? ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு தேவைன்னு வரும்போது மனம் திரும்புதா? எங்க நோக்கி? ஆண்டவர் நோக்கி திரும்புதா? ஒரு பசி ஒன்று இருக்குல்ல, அந்த பசி திருப்தியாக்கப்படும் என்று சொன்னால், நிறைவாக்கப்படும் என்று சொன்னால், வாழ்க்கையில மீதி காரியத்துல திருப்தி தானாகவே இருக்கும். நீதிமொழியில் வசனம் ஒன்று இருக்கிறது, திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான். திருப்தி அடைந்தவன் நல்ல திருப்தியா மூக்கு மட்டும் சாப்பிட்டீங்கன்னு வச்சிருங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறமா பிரமாதம் மட்டன் பிரியாணி கொண்டு வச்சா கூட என்ன சொல்லுவீங்க? ஐயோ சாப்பிட்டேனே, வயிறு ஃபுல் ஆகுதுங்க, அப்புறம் சாப்பிடலாம் அப்படியே சொல்லுவீங்களே தவிர மேல எடுக்க மாட்டீங்க, அதுக்கு மேல போட மாட்டீங்க. ஏன்னா எங்களுக்கு திருப்தி ஆயாச்சு. அதைத்தான் இயேசு சொல்லுகிறார், உண்மையான திருப்தி எப்போ வரும் தெரியுமா? நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்களாக இருக்கிற வேளைகளே, ஆண்டவருடைய வழியை தேடுகிற வேளைகளே, அவருக்கென்று வாழ்க்கை அர்ப்பணிக்கின்ற வேளைகளே. ஏன் கிறிஸ்தவர்கள் உடனே சமாதானம் என்று பேசுகிறோம், நிம்மதி என்று பேசுகிறோம், வாழ்க்கையிலே ஒரு ஆனந்தம் என்று பேசுகிறோம் என்று நினைப்பீர்களே, ஆனால் இதுதான் திருப்தி அடைந்திருக்கிறோம். என்ன திருப்தி? சைரஸ் பீட்டர்னு ஒருத்தர் உண்டு, இப்ப இல்ல, ஆண்டவர் சனிதான் போய்விட்டார். அவர் சொல்வாரு, இருக்கிறது பட்டினி, படுக்கிறது கோணி, போடுறது அல்லேலூயா அப்படிம்பாரு. என்னவா கோணியும் பட்னியும் பெருசா தெரியல, அல்லேலூயா போடுற அந்த மனம் உள்ள இருக்குமானால், ஆண்டவர் உள்ள இருப்பாரே ஆனால் வாழ்க்கையில ஒரு திருப்தி. அதுக்காக வாழ்நாள் முழுவதும் பட்னியா இருப்பீங்க, கோணியில் இருப்பீங்க அப்படி சொல்ல வரல. எவர் ஒருவர் இயேசுவுக்கென்று வாழ்க்கை அர்ப்பணித்து அவரை தேடுவதிலேயே பசியும் தாகமும் ஏக்கமும் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே ஒரு திருப்தி வந்து சேருகிறது. இயேசு வாழ்க்கையில் உள்ளே வருகிற வேளையிலே அவர் செய்கிற முதல் காரியம் கொடுப்பது திருப்தி. அதிலிருந்து வாழ்க்கையை கட்ட ஆரம்பிக்கின்றார். ஏனென்றால் என்றைக்கு வாழ்க்கையில திருப்தி வருகிறதோ எல்லாவற்றையும் சீராக பார்க்க ஆரம்பிப்போம். பசி மயக்கம் இருக்கும்போது பாருங்களேன், ஒண்ணுமே செய்ய தோணாது. பசி மயக்கம் இருக்கும்போது ஐயோ எரியும். இங்க யார் என்ன சொல்ல, பிரமாதமான பாட்டே போட்டு பிரமாதமான சினிமா விட்டு போக மனம் விடாது. பசிக்குதா, சாப்பாட போடியா, தண்ணியை கூடிய, அந்த மாதிரி தான் அடைவோம். நம்ம சாப்பிட்டாச்சானால் ஒரு திருப்தி, அப்புறம் என்ன வேணாலும் உட்காந்து பார்க்கலாம். அதுதான் இயேசு சொல்லுகிறார். வாழ்க்கையில அலையிறோம் பார்த்தீங்களா, கண்ட விஷயத்துக்குள்ள அலையிறோம் பாருங்க, அது ஏன்னா ஒரு ஏக்கம் இல்லாம திருப்தி இல்லாமல் இருக்கனால தான். அதான் ஏசு சொன்னார், நீ எதுக்கு அழகு பசிக்கு பின்னால அழகை பற்றி ஏன் ஓடுற, இந்த சரீரத்தை பற்றிக்கிட்டே ஏன் ஓடுற? தேவைதான் அது. அதுக்கு பதிலாக நீதியின் மீது இயேசுவை தேடுகிறவர்களாக, அவருடைய வார்த்தையை வாசிக்கிறவர்களாக, அவரோடு கூட பேசுகிறவர்களாக, அந்த மற்ற விசுவாசிகள் ஐக்கியம் உள்ளவர்கள் இருப்போமே. ஆனால் நீதியின் மீது பசிதாக உள்ளவர்கள் இருக்கிறவர்கள்